ஹலோ அண்ட் வெல்கம் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. கூடவே நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர்ஸை ஜாலியா ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ், இந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி நிலா. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம நம்ம பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. சமீபத்தில் நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ஸ் ஜிஏல 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட்ல ஆனா அதை விட சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கியூரேட் பண்றது தான். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா? ரெடி நலா, லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல நேஷனல் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ். யூனியன் கேபினெட் 8 சென்ட்ரல் பே கமிஷனுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓ, பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷனர்ஸோட சேலரி, அலோவன்சஸ், பென்ஷன்ஸ்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு அமைக்கிற ஒரு கமிட்டி தானே இது? கரெக்ட். இந்த கமிஷன் ஒரு டெம்பரரி 3 மெம்பர் கமிஷன். இதோட சேர்பர்சன் ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். அவங்க ஒரு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். கூடவே ஒரு பார்ட் டைம் மெம்பர் அண்ட் ஒரு மெம்பர் செக்ரட்டரியும் இருப்பாங்க. சூப்பர். இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போ சப்மிட் பண்ணணும்? அவங்க ஃபார்ம் ஆன நாள்ல இருந்து 18 மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ணணும். அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜனவரி 2026ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் தான். கண்டிப்பா. சரி, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 7 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதன் மதிப்பு 55 பில்லியன் ரூபீஸ், அதாவது $625.75 மில்லியன். வாவ், பெரிய அமௌண்ட் ஆச்சு. என்னென்ன கம்பெனிஸ் இதுல இன்வால்வ்ட்? இதுல 4 ப்ராஜெக்ட்ஸ் கெய்ன் சர்க்கிட்ஸ் இந்தியாக்கு. அவங்க மல்டி லேயர் அண்ட் ஹை டென்சிட்டி பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், அப்புறம் கேமரா மாடியூல்ஸ் அண்ட் லேமினேட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்ஆர்எஃப், சிர்மா ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எஸ்என் சர்க்கிட்ஸ், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்க செட்டப் பண்ண போறாங்க? நம்ம தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ்ல செட்டப் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா 365.59 பில்லியன் ரூபீஸ் மதிப்புள்ள காம்பனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மேட் இன் இந்தியாக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஆப்சல்யூட்லி. அடுத்தது, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா நாகாலாந்துக்கு 20 crore அட்வான்ஸ் ரிலீஸ்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆமா, இது ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு கீழே FY26க்கான செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், பேரிடர் காலத்துல உதவுறதுக்காக. SDRF மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற ஃபண்ட்ஸ் பத்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்களே. எஸ் சிபி, FY26ல கவர்மெண்ட் ஏற்கனவே SDRF கீழே 27 மாநிலங்களுக்கு 15,554 கோடியும், NDRF கீழே 15 மாநிலங்களுக்கு 2,267.44 கோடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்னும் 2 ஃபண்ட் இருக்கே. ஆமா சிபி, ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் STMF கீழே 21 மாநிலங்களுக்கு 4,571.3 கோடியும், நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் NDMF கீழே 9 மாநிலங்களுக்கு 372.9 கோடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நியூஸ்ல 4 ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பெர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. AI Playbooks launched for India. ஆமா, இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ப்ரொஃபசர் அஜய் குமார் சூத் ஒரு 3 பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது AI ஃபார் இந்தியா 2030 இனிஷியேட்டிவ்க்கு கீழே வருது. இந்த இனிஷியேட்டிவை சென்டர் ஃபார் த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியா அண்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சேர்ந்து லீட் பண்றாங்க. அந்த 3 பப்ளிகேஷன்ஸ் என்னென்ன நிலா? ஃபர்ஸ்ட், ஃபியூச்சர் ஃபார்மிங் இன் இந்தியா, AI பிளேபுக் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல AI-ஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லுது. செகண்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்மால் பிசினஸஸ் அண்ட் AI பிளேபுக் ஃபார் இந்தியாஸ் SMEs, MSMEs, அதாவது நம்ம சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் AI-ஐ எப்படி அடாப்ட் பண்ணலான்னு சொல்லுது. And the third one? அது ஒரு ஒயிட் பேப்பர், பேரு ஷேப்பிங் தி AI சாண்ட்பாக்ஸ் எக்கோசிஸ்டம் ஃபார் தி இன்டெலிஜென்ட் ஏஜ். இந்தியாவை 2030க்குள்ள ஒரு குளோபல் AI லீடரா மாத்துறது தான் இதோட நோக்கம். AI சாண்ட்பாக்ஸ் எக்கோசிஸ்டம்னா AI மாடல்ஸை ஒரு கண்ட்ரோல்ட் என்வாயன்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு சிஸ்டம். Excellent explanation.
WEF பத்தி சில ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஃபவுண்டர் பீட்டர் பிராபெக், பிரசிடென்ட் பார்கே பிரண்டே, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற காலனி அண்ட் 1971ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா மும்பைல மஜ்ஹவுன் டாக்ல டீப் சி ஃபிஷிங் வெசல்ஸை இனாகிரேட் பண்ணிருக்காரு. இது PM மத்ஸ்ய சம்பாத் யோஜனா கீழே வருதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு 14 ட்ராலர்ஸ், அதாவது மீன்பிடி படகுகள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வெசலும் 25 நாள் வரைக்கும் ஆழ்கடல்ல தங்கி 20 டன்ஸ் வரைக்கும் மீன் பிடிக்கிற கெப்பாசிட்டி கொண்டது. அற்புதம். ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன் பத்தி சில டேட்டாவும் கொடுத்திருக்காரு. ஆமா, இந்தியாவோட டோட்டல் ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன் 2014-15ல 102 லேக் டன்ஸ்ல இருந்து இப்போ 195 லேக் டன்ஸா அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன் 119% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேரிடைம் ப்ரொடக்ஷனும் 35ல இருந்து 48 லேக் டன்ஸா க்ரோ ஆயிருக்கு. நல்ல வளர்ச்சி. கிரேட். அடுத்தது நம்ம சவுத் இந்தியாவிலிருந்து ஒரு நியூஸ். கேரளா ஜாயின்ஸ் PM ஸ்ரீ ஸ்கீம். ஆமா, கேரளா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணி PM ஸ்ரீ ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. PM ஸ்ரீனா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது தான் இதோட எய்ம். இது மூலமா கேரளாக்கு என்ன பெனிஃபிட்? இந்த ஸ்கீம் மூலமா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மாடர்னைஸ் பண்றதுக்கு 1446 crore நிதி கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. செலக்ட் ஆகிற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 5 வருஷத்துக்கு ஆவரேஜா ₹1 crore அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். வாவ், தட்ஸ் a huge boost for education. சரி, நேஷனல் நியூஸ்ல கடைசி டாபிக். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஒரு புது ஹெல்ப்லைன் நம்பர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, போஷன் அண்ட் PM மத்ரு வந்தனா யோஜனா, அதாவது PMMVY ஸ்கீம்ஸ்க்காக 1515ங்கிற புது டோல் ஃப்ரீ நம்பர். பழைய நம்பர் 14408க்கு பதிலா இது நவம்பர் 2025ல இருந்து எஃபெக்டிவ் ஆகும். பெனிஃபிஷியரிஸ்க்கு இன்னும் ஆக்சசிபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைஸ். இதோட நேஷனல் நியூஸ் முடியுது. அடுத்து எக்கனாமி. எக்கனாமில ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கு. யூனியன் கேபினெட் ராபி சீசன் 2025-26க்காக பாஸ்பேட்டிக் அண்ட் பொட்டாஷிக் ஃபர்டிலைசர்ஸ்க்கு நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க? டென்டேட்டிவ் பட்ஜெட்டரி ரிக்வயர்மெண்ட் ₹37,952.29 crore. காட் இட். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சிபி. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADBயும் வேர்ல்ட் பேங்க்கும் சேர்ந்து $3 பில்லியன் சாவரின் எக்ஸ்போஷர் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் EEA சைன் பண்ணிருக்காங்க. சாவரின் எக்ஸ்போஷர் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட், அது என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. ஷூர். EEAங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பல நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க. ஒரே நாட்டுக்கு அதிகமா கடன் கொடுத்தா ரிஸ்க் அதிகம் இல்லையா? அந்த ரிஸ்கை குறைக்க இவங்க 2 பேரும் தங்களோட லோன் போர்ட்ஃபோலியோஸ்ல இருந்து ஒரு பகுதியை ஸ்வாப் பண்ணிப்பாங்க. அதாவது ஒருத்தரோட ரிஸ்கை இன்னொருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. இதனால அவங்களோட லெண்டிங் கெப்பாசிட்டியும் அதிகமாகும். பிரில்லியன்ட். ஸோ இது 2 பேங்க்ஸ்க்கு நடுவுல நடக்கிற அக்ரிமெண்டா? ஆமா, ADBக்கும் வேர்ல்ட் பேங்க்குக்கும் நடுவுல இதுதான் ஃபர்ஸ்ட் சச் அக்ரிமெண்ட். ஆனா ADB 2020ல இருந்து மத்த மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கூட 6 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணிருக்கு. டோட்டல் எக்ஸ்சேஞ்ச்ட் அமௌண்ட் இப்போ $9 பில்லியன். சூப்பர். ADBயோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் 1966ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 69 மெம்பர்ஸ் இருக்காங்க. பெர்ஃபெக்ட். ரிப்போர்ட்ஸ்க்கு போலாமா? போலாம். DAY NRLM crosses 10 crore mark. ஆமா, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 10.05 கோடி கிராமப்புற பெண்களை 9.9 லேக்ஸ் ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. SGHனா மகளிர் சுய உதவி குழுக்கள். அவங்களுக்கு கிரெடிட் சப்போர்ட் எப்படி இருக்கு? இந்த ஸ்கீம் மூலமா இந்த SGHக்கு ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து மொத்தம் 11 lakh crore கிரெடிட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா 4.62 crore விமன் ஃபார்மர்ஸ் எம்பவர் ஆயிருக்காங்க. லீடிங் ஸ்டேட்ஸ் எதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களே. SGH மொபிலைசேஷன்ல பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் லீட் பண்றாங்க. பேங்க் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ல ஆந்திர பிரதேஷ் ஹையஸ்டா இருக்கு. மகாராஷ்டிரால அதிக மஹிளா கிசான்ஸ் கவர் ஆயிருக்காங்க. அஸ்ஸாம் நான் ஃபார்ம் மைக்ரோ என்டர்பிரைசஸை ப்ரொமோட் பண்றதுல லீட் பண்ணுது. கிரேட் இன்ஃபோ. இந்த ஸ்கீம் பத்தின பேக்ரவுண்ட். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்டால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. 2010ல ஸ்வர்ண ஜெயந்தி கிராமீன் ஸ்வரோஜ்கர் யோஜனாவோட ரீஸ்ட்ரக்சர்ட் வெர்ஷனா லான்ச் ஆச்சு. 2016ல தான் DAY NRLMனு ரீநேம் பண்ணாங்க. ஓகே நிலா, இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம லிஸ்னர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கண்டிப்பா சிபி.
ஆஸ்பிரன்ஸ், நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. வாட் யூ லேர்ன் ஒன்ஸ் யூ நெவர் ஃபர்கெட். ஆல்சோ நாங்க இப்போதான் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவை புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் எங்கள் எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். சரி, இப்போ நியூஸ்க்கு திரும்பவுமா நிலா? எஸ், பேக் டு பிசினஸ். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். 4th ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF ப்ளீனரி மீட்டிங் நடந்திருக்கு. FATF-ஆ மணி லாண்டரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபைனான்சிங்க்கு எதிரா செயல்படுற ஒரு குளோபல் வாட்ச்டாக் தானே? கரெக்ட். இந்த மீட்டிங் பாரிஸ், பிரான்ஸ்ல நடந்திருக்கு. மெக்சிகன் பிரசிடென்சி ஆஃப் எலிசா டி ஆண்டா மத்ராசோ தலைமையில. இந்த மீட்டிங்ல ஆசெட் ரெக்கவரிக்கு புது கைடன்ஸ் அண்ட் AI டீப்ஃபேக்ஸ்னால வர்ற ஃபினான்ஷியல் ரிஸ்க்ஸை வார்ன் பண்றதுக்கு ஒரு புது ஹரைசன் ஸ்கேனையும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்கல்ல. கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? இருக்கு. FATF அவங்களோட கிரே லிஸ்ட்ல இருந்து 4 நாடுகளை ரிமூவ் பண்ணிருக்காங்க. புர்கினா ஃபாசோ, மொசாம்பிக், நைஜீரியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ பிளாக் லிஸ்ட்? பிளாக் லிஸ்ட்ல, அதாவது ஹை ரிஸ்க் ஜூரிஸ்டிக்ஷன்ஸா, டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா DRK, ஈரான் அண்ட் மியான்மாரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ரஷ்யாவோட மெம்பர்ஷிப் சஸ்பென்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஓகே. FATF-ஓட பிரசிடென்ட் எலிசா மத்ராசோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ், 1989ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்தியா 2010ல ஜாயின் பண்ணுச்சு, ரைட்? ஸ்பாட் ஆன். நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் செக்டார். இந்தியன் ஆர்மி கார்பைன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மேஜர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. கார்பைன்ஸ்னா க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டல்ல யூஸ் பண்ற ஷார்ட் ரைஃபிள்ஸ், சரிதானே? பெர்ஃபெக்ட். மொத்தம் 2700 crore மதிப்புள்ள கான்ட்ராக்ட் இது. 4.25 lakh க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் கார்பைன்ஸ் வாங்க போறாங்க. இதுல 2.5 lakh கார்பைன்ஸை பாரத் ஃபோர்ஜ் சப்ளை பண்ணும். மீதி 1.75 lakh யூனிட்ஸை அதானி PLR சிஸ்டம் சப்ளை பண்ணுவாங்க. அதானி PLR சிஸ்டம்ஸ்னா அதானி குரூப் அண்ட் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸோட ஜாயிண்ட் வெஞ்சர் தானே? ஆமா. இந்த கார்பைன்ஸ் இப்போ இருக்கிற DRDO கார்பைன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். இதோட சர்வீஸ் லைஃப் 20 to 30 years. 2026ல இருந்து ஆர்மியில இண்டக்ஷன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கூல். டிஃபென்ஸ்ல இன்னொரு நியூஸ். HAL to manufacture SJ-100 ஏர்கிராஃப்ட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ரஷ்யாவோட யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் USC கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா SJ-100 சிவில் கம்யூட்டர் ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? This is the first time a complete passenger aircraft will be manufactured in India. இது ஒரு ட்வின் என்ஜின் நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். HALக்கு டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்காக இந்த ஏர்கிராஃப்டை ப்ரொடியூஸ் பண்ற ரைட்ஸ் கிடைக்கும். HAL-ஓட CMD DK சுனில், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு. செம்ம நியூஸ். அடுத்தது பிசினஸ் செக்ஷன். அதானி போர்ட்ஸ் APSCD அண்ட் BPCL ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷிப் டு ஷிப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பங்கரிங் ஃபெசிலிட்டியை கேரளால விஜினியம் இன்டர்நேஷனல் சீபோர்ட்ல செட்டப் பண்றதுக்காக. LNG பங்கரிங்னா கப்பல்களுக்கு LNG ஃபியூவலை ரீஃபியூவல் பண்றது தான் பங்கரிங். ஷிப் டு ஷிப்னா ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு நேரடியா ரீஃபியூவல் பண்றது. விஜினியம் போர்ட் ஈஸ்ட் வெஸ்ட் குளோபல் ஷிப்பிங் காரிடார்ல இருக்கிறதால இன்டர்நேஷனல் வெசல்ஸ்க்கு இது ஒரு LNG ரீஃபியூலிங் ஹப்பா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் த டெக் வேர்ல்ட். எலான் மஸ்கோட XAI கம்பெனி ஒரு AI என்சைக்ளோபீடியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு பேரு குரோக்கிபீடியான்னு. இது விக்கிபீடியாக்கு ஒரு காம்படிட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இது அவங்களோட AI சாட்பாட் குரோக்கால பவர் செய்யப்படுது. எலான் மஸ்க் எதையுமே விட்டு வைக்க மாட்டார் போல. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காம்படிட்டர். அடுத்து சயின்ஸ் நியூஸ். குசாட் லான்ச்ட் ஸ்பியர்வர்ஸ். குசாட்னா கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்பியர்வர்ஸ்னா என்ன? அது ஒரு புது சயின்டிஃபிக் இனோவேஷன் ஃபெசிலிட்டி. இதுல ஒரு வர்ச்சுவல் லேப் இருக்கு. அது மூலமா ஜியோகிராஃபி, ஆஸ்ட்ரோனமி மாதிரியான சயின்ஸ் வண்டர்ஸை வர்ச்சுவல் ரியாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சவுண்ட்ஸ் ஃபன், ரைட்? டெஃபினெட்லி. அடுத்த சயின்ஸ் நியூஸும் செம்ம இன்ட்ரெஸ்டிங். நாசா ஒரு புது குவாசி மூனை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு 2025 PN7ன்னு பேர் வச்சிருக்காங்க. குவாசி மூன்னா அது எர்த்த சுத்தி வராது, ஆனா சன்ன சுத்தி வரும்போது எர்த்தோட ஆர்பிட்க்கு பக்கத்திலே இருக்கும். பார்க்கறதுக்கு நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியும். எர்த்துக்கு ஒரு கிளிங்கி ஃப்ரெண்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது ஹவாயில இருக்கிற பான்ஸ்டார்ஸ் 1 டெலிஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சாங்க.
இதோட டயமீட்டர் 18 to 36 மீட்டர்ஸ். இது 2083 வரைக்கும் நம்ம கூடவே இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்ட 8th கன்ஃபர்ம்டு குவாசி மூன். ஸோ இட்ஸ் வெரி ரேர். வாவ், அமேசிங். சரி, ஸ்டேட் நியூஸ்க்கு போலாம். உத்தராகண்ட் ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2025 டெராடூன்ல நடந்திருக்கு. இதை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதின் பிரசாதா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இத யார் ஆர்கனைஸ் பண்ணது? உத்தராகண்ட் கவர்மெண்ட் அண்ட் இந்தியா ஏஐ மிஷன் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026க்கான ஒரு ப்ரீ ஈவெண்ட். டிஜிட்டல் உத்தராகண்ட் விஷனை ஏஐ மூலமா அட்வான்ஸ் பண்றது தான் இதோட ஃபோக்கஸ். Got it. And finally, book section. மகாராஷ்டிரா கவர்னர் ஆச்சார்யா தேவ்ரத் மும்பை ராஜ்பவன்ல மோடிஸ் மிஷன்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த புக்கோட ஆத்தர் யாரு? இதோட ஆத்தர் பர்ஜிஸ் தேசாய். இவர் ஒரு ரினவுண்ட் லாயர் அண்ட் ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட். பப்ளிஷர் ரூபா பப்ளிகேஷன்ஸ். சூப்பர் நிலா. எல்லா நியூஸையும் அழகா கிளியரா கவர் பண்ணிட்டோம். எஸ் சிபி. லிசனர்ஸ், இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். ஆனா நாங்க இன்னும் முடிக்கல. உங்களுக்காக ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் விஷயம் காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, அதுதான் நம்ம டெலிகிராம்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு ஐபிஎல் மாதிரி. அப்படியே ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். இது ஒரு மாசம் முழுக்க நடக்கிற ஒரு லீக். மந்த் எண்ட்ல உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். லீக் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ஜாலியா கத்துக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. உடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் த ஃபன். ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்டை இத்தோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Nila. And this is Sibi, signing off from Score Clever. Keep learning, stay motivated. Bye-bye.